வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய பேர் அஸ்வினி. என்னுடைய சேனலில் மேக்கப், பியூட்டி ரிலேட்டட் வீடியோ, அன்பாக்சிங் ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் சாரீஸ் எப்படி ஈஸியாக கட்டலான்ற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுல உங்களுக்கு இஷ்டம்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறீங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனர் சாரியில், அதாவது ஹெவி பார்டர் டிசைனர் சாரியை வந்து எப்படி ஈஸியாக கட்டலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா, நம்ம வந்து ஹெவி பார்டர்ஸை வச்சு சாரீஸ் கட்டும் போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ப்ளீட் வைக்கும் போது அது சரிஞ்சு விழுந்துடும். அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்து சாரீஸ், அதாவது பார்டருக்கு உள் பக்கமாக இருக்கிற வந்து கிளாத் மெட்டீரியல் வந்து மோஸ்ட் ஆஃப் எப்படி கொடுப்பாங்கன்னா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இந்த பார்டர் சரிஞ்சு விழும் போது அது என்ன ஆகுனா, நமக்கு வந்து உள்ளே வந்து பாடி வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சௌகரியமாக இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் எப்படி அதை மறைச்சி அது சரியாக எப்படி கட்டுறதுன்றது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து செம்ம பர்ஃபெக்ட் பிளேட் அண்ட் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸில் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து இன்றைக்கி வந்து நான் கட்ட போகிறேன். ஸோ வாங்க அது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பிளேட்டுக்காக நான் அளவெடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்டர் வந்து அந்த ஒயிட் ஏரியா ஃபுல்லாக வந்து வருது இல்லையா. ஸோ ஆனால் அந்தளவு நான் எடுக்கலை. ஸோ நான் வந்து அந்த ரோஸ் வந்துருக்கு இல்லையா, ரோஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துருக்கு இல்லையா, அந்த அளவு வந்து நான் மெஷர் பண்ணி நான் அந்தளவுக்கு வந்து இப்போ ரஃப்பாக வந்து நான் ப்ளீட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன், அதுக்காக தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஒரு 6 ப்ளீட் மட்டும் வர அளவுக்கு நான் வந்து பார்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து ரஃபாக ஒரு வந்து பின் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த பின்னையும் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம கட்டிடுவோம். ஸோ இது என்னுடைய ஒன் ஆஃப் மோஸ்ட் மை ஃபேவரட் சாரீ. இதோட ப்ளவுஸ் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் வேர் பண்ணும் போது அதிகமாக வந்து இந்த போட் நெக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து சாரீஸ் வந்து வேர் பண்ணினா நீங்கள் அதிகமாக லெவல் ஜுவல்ஸ் வந்து போடவே தேவையில்லை. நீங்கள் அந்த ப்ளவுஸ் சின்னதாக ஏதாவது ஒரு செயின், இயரிங் போட்டுட்டு போனீங்கனாலே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நெக் பேலன்ஸில் வந்து பிடிச்சிக்கிட்டு நான் வந்து 1 by 1 வந்து பார்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சாரீஸில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேஸ் ஒர்க் வந்ததுனாலே அந்த லாஸ்ட் எட்ஜில் வந்து இது மாதிரியான ஒரு டார்க் ஏரியா தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்னா, அந்த டார்க் ஏரியா அளவு வரையும் நம்ம வந்து உள்ளே இருக்கிற ப்ளீட் வந்து எடுக்க வேண்டாம். அதுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் லைட்டாக தெரியலையா, ஆனால் அந்தளவு தான் வந்து பின்னாடி வந்து ப்ளீட் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு வந்து நிறைய வந்து ப்ளீட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து பின்னாடி வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து அளவு தேவையோ, ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து ப்ளீட் எடுத்து நான் வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஏன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக காட்டினா உங்களுக்கு வந்து போர் அடிக்கின்றதுனால நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒன்று வந்து பிடிச்சு அந்த இடத்துல நான் பின் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒன்று கூட விடக்கூடாதுன்றதுக்காக அதை நான் ஒன்று பிடிச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டிருக்கேன். எப்பவுமே வந்து இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு, நம்ம எந்த சாரீ கட்டினாலும் இது மாதிரி பார்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம போட்டோன்னா வந்துங்க அது ஸ்டிப்பாக அப்படியே நிற்கும். இப்போ வந்து பின்னாடி நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் ஒரு பின்னும் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிருக்க இடத்துல ஒரு பின்னும் நான் போட்டுட்டு என்ன பண்ண போனா, பின்னாடி நம்ம அப்படியே ரஃப்பாக விட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு 2 பின் மட்டும் அளவு வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏன்னா நம்ம பார்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறமா நம்ம வந்து சாரீ கட்டவே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இடையில அது நம்ம களைஞ்சிட்டு திரும்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஹைட் பத்துதான்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுமாரி பார்டர் வரும்போது ஒன்று இந்த சைட் கார்னரில் அந்த பார்டர் முடியல, இல்லை வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து முடிகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து எப்படி வந்து சாரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி அந்த சுருக்கெலாம் இல்லாத அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி அது கட்டிக்கிறேன், சுற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து பட்டை வச்சுருந்தோம், அந்த பட்டையை வந்து நான் வந்து என்னோடய ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு, ஸோ இப்போ சைடில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பெல்லி வந்து தெரியுது, அதாவது லோ பெல்லியில் வந்து கட்டும் போது வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாதுன்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது சரியாக தெரியல, அப்படி லோ பெல்லியில் கட்டினா வந்து அன்ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்மளுக்கு வந்து லோ பெல்லியில் வந்து கட்டும்போது வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இதுமாரி ப்ளவுஸ் கிட்ட நல்லா டைட்டாக வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம பெல்லி பட்டன் கிட்ட வந்து நம்ம
ஸ்கர்ட் போட்டிருப்போம் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஒரு பின் டைட்டாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெல்லி ஏரியா வந்து ரொம்ப வந்து வியர்டாக வந்து காட்டாது, சைடும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து கீழே வந்து பட்டை எடுப்போமோ அதே மாதிரி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வீடியோ எடுக்கிறதுல வந்து சாரி கட்டுறதுல வந்து நான் வீடியோ வந்து சரியாக வந்து பார்க்கல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஏரியா வந்து இப்படியே இருக்கட்டும். இது நம்ம லாஸ்ட்டாக இதை வந்து பின் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம பின் பண்ணுவோம். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது இழுத்து சைடில் வந்து நம்ம பின் பண்ணிக்குவோம். ஸோ இது மாதிரி சுருக்கும் போது நம்ம வந்து நார்மலாக எப்படி நம்ம எடுத்து விடுவோமோ அதேமாரி வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம கீழே வந்து அடிப்பட்டையை வந்து 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு பின் பண்ணி அதை வந்து விட்டுடலாம். சொருவ வேணாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சைடில் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மாதிரி ஒரு 3-4 பட்டை மாதிரி நம்ம செட் பண்ணி நம்ம ஆல்ரெடி குத்திருந்தா பின்னுக்கு பக்கத்தில் வந்து இதை ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சொருகிக்க போகிறோம். இப்போ இதை வந்து உள்ளே வந்து டக் பண்ணி விட்டுங்க. சைடில் இருக்கிற அந்த கிளாத்லாம் வந்து சேர்த்தே வந்து டக் பண்ணிங்க. சைடில் தள்ளி இழுத்து பிடிச்சி சொருவிட்டு இது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வந்து வெளியே வராது. ஸோ ஃபுல்லாக வந்து சொருகி விட்டாச்சு. பின்னாடி நான் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு எந்த ஒரு சுருக்கமும் வந்து இல்லை. ஸோ ஏன்னா இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சாரியில் வந்து நம்ம பின்னாடி ரொம்ப சுருக்கமாக கட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்க்கும்போது தெரியும் அது. ஸோ கீழ் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே வந்து இந்த பட்டையில் வந்து நம்ம ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ வந்து பேக்கில் வந்து ஷோல்டர் கிட்ட நம்ம ஒரு பின் போட்டு வச்சோம். ஸோ அந்த பின்னை கட்டிட்டு நான் பின்னாடி வந்து பேக்கில் வந்து ஷோல்டரில் வந்து செக்யூர் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் கூட. இப்போது அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட்டில் நான் குத்தியிருந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்படியே நீங்கள் விடுறது தான் வந்து நார்மல் நம்ம எப்படியுமே பண்ணுறது வந்து விட்டுடுவோம். ஸோ இது என்ன ஆகுனா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த வயராண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நேரமாக வந்து நம்ம பட்டை வச்சோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஹெவி பார்டராக இருக்குதுன்றதுனால சரிஞ்சு விழுந்துடும். அப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போது நான் உங்ககிட்ட நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக கட்டும்போது இப்படி மேலே இழுத்து விடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கட்டும் போது என்ன ஆகுனா நமக்கு பார்க்கறது வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் கட்டும் போது அதுவும் வந்து 2 பக்கமும் வந்து பார்டர் ஹெவியாக இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்து நீங்கள் சாரீஸ் கட்டினீங்கன்னா ரொம்ப ப்ராடாக தெரிவிங்க. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே வந்து பார்டரை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிங்க. ஸோ வந்து நமக்கு பார்டரும் வந்து கீழே விழாது, ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பாடியும் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இதை நான் வந்து சைட் பை சைடாக வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து ஒன்றா வச்சு நான் வந்து அந்த சாரீஸில் மட்டும்தான் நான் வந்து பின் பண்ண போகிறேன். ப்ளவுஸில் இல்லை, சாரீஸில் மட்டும் பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அதாவது நம்ம எந்த இடத்துல வந்து செட் பண்ணி நம்ம வந்து வச்சோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அது உட்காந்துரும். அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது. நீங்கள் டே ஃபுல்லாக இருந்தனாலும் அந்த பட்டை வந்து மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், இப்படி தான் நான் வந்து இந்த மாதிரியான சாரீஸ் வந்து இப்படி தான் நான் கட்டுவேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு, நம்மளை ரொம்ப அழகாகவும் ஸ்லிம்மாகவும் காட்டுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.